Hi friends, welcome to Paris Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான pumpkin seed சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி தரேன். இது pumpkin seed விதையை வச்சு தான் நம்ம இந்த சட்னி செய்ய போறோம். வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, பொடிச்சக்கடலை போட்டுலாம் நம்ம சட்னி செஞ்சிருக்கோம். இப்போ புதுசா வந்து நம்ம டிஃபரெண்டா pumpkin seed வச்சு நம்ம வந்து சட்னி செய்ய போறோம். இது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான pumpkin seed சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூசணி விதை சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பூசணி விதை போட்டுக்கலாம், அதாவது பம்ப்கின் சீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா படாபடான்ட்டு பூசணி விதை பொரியணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்தெடுத்த பூசணி விதையை ஆற வடித்து ஒரு பவுலுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பம்ப்கின் சீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக எல்ஜி பெருங்காயத்தூள், கொஞ்சமாக 2-3 கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளித்த தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பம்ப்கின் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ இது கூடவே நல்ல சூடாக தோசை, இட்லி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி அடை தான் சுட்டிருக்கேன். இந்த அடை வீடியோவை வந்து நான் வந்து இன்ஸ்டன்ட் அடை பவுடர்ன்ட்டு நான் வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பம்ப்கின் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இதே போலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.